சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் வயசுக்கு வயசு மாறும்னு சொல்வாங்க. என் வயசுக்கான சந்தோஷம் என்ன தேடி அவர் மூலமா வந்தனால என்னால மறக்கவே முடியாது. இப்பவும் அது எனக்குள்ள வளர்பெறையா வளர்ந்துகிட்டே இருக்கு. மாப்பிள என்ன இப்ப வர்ற? ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வேண்டியது? இங்க வாயேன். என்னக்கா தின்னுக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் காபி தண்ணி கொடுத்தா என்ன? எடுத்துக்கா. இல்ல முக்கச்சாமி, இங்க வா வா. மாப்பிளையோட அப்ப வாத்தியாராமே. அப்ப மாப்பிளையும் வாத்தியாரா? தாயம்மா ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஏக்கா மாப்பிளையோட அப்பா தான் வாத்தியாரு. மாப்பிள வாத்தியார் இல்ல, மாப்பிள 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கானா. லாரியில டிரைவரா ஓடுறானா. என்னது இது? என்னடா கொடுமையா இருக்குது? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு லாரி ஓட்டுறவன் மாப்பிள்ளையா? எவ்வளோ தங்க சிலைய கொண்டு போய் தகர கொட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சாலாம். அந்த கதை அவள இருக்கு இந்த கதை. ஏக்கா ஆரம்பிச்சிட்டியா உன் சேட்டையா? இந்த ரெண்டு குடும்பத்தோட சமூகத்துல தான் இந்த நிச்சயதார்த்தமே நடக்குது. புரியுதா? புரிஞ்சுது. வந்தவங்களுக்கு காப்பிய கொடு. நான் காப்பியை கொடுக்குறேன், நீ மிச்சரை மட்டும் தின்னு. ஆமா, நான் திங்கிற வேலையை பாக்குறேன், நீ போடா. அப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயாவது பொண்ணு வந்துருமா? நீங்க என்ன ஆம்பளைங்க குழா சட்டியை மாட்டிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவீங்க. நாங்க பொம்பளைங்க கொஞ்சம் பொறுமையா தான் வர முடியும். வெயிட் பண்ணுங்க. ஆஹா, இவ காதுல விழுந்துடுச்சா? இன்னைக்கு நைட்டு தூங்கினா மாதிரி தான். என்ன மாமா, அத்தை வாயை திறந்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்களே. டே மாப்பிள்ள, உன் அத்தை வாயும் மேட்டூர் டேம் சட்டரும் ஒன்றுடா. திறந்தா நிற்கவே நிற்காதுடா. காஃபி எடுத்துக்கோங்க. டேய் மாப்பிள, மாப்பிளரா? டேய் என்னடா பொண்ணு எப்படி இருக்குடா? பொண்ணா பார்க்கவே இல்லையாடா? அடப்பாவி, பார்க்கலையா? இப்போதானடா காப்பி கொடுத்துட்டு போச்சு. என்னடா பண்ண? பிஸ்கட்டை பார்த்துட்டு இருந்தேன்டா. பிஸ்கட்டை பார்த்தியா? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பிஸ்கட்டை பார்த்துக்கிட்டு இருந்த முதல் மாப்பிள்ள நீதான்டா. பொண்ணெல்லாம் அப்படியே. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மாப்பிள்ள பொண்ணு கூட தனியா பேசணுமா? ஏண்டா பச்சை புள்ளை பக்கத்துல வச்சுட்டு வைக்க புள்ள புடிங்கிட்டு இருக்க? போடா, நான் பேசிக்கிறேன் போடா. நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு படக்குன்னு உள்ளர வர. போடா. டேய் மாப்பிள்ள, எல்லாரும் உள்ள தூங்கிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. டேய் மானத்தை வாங்காதடா, போய் தள்ளடா. ஏங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? அது வந்து என்ன பேசணும்னு தெரியலங்க. ஏதாவது பேசுங்க. நான் ஒரு லாரி டிரைவர். 15 நாள் ஊரா சுத்துவீங்க. மாசத்துல 15 நாள் தான் வீட்ல இருப்பீங்க. 5 நாள் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவீங்க. 10 நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க. இத சொல்றதுக்கு ஏங்க இப்படி முடிக்கிறீங்க? எல்லாத்தையும் உங்க அப்பா சொல்லிட்டாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க? என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, பேசுறதெல்லாம் பேசியாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்துங்க. சீக்கிரமா பொண்ணுக்கு புடவையை மாத்தி கூட்டிட்டு வாங்கம்மா. காதலி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன பார்த்தா காதலி மாதிரியா இருக்கு. நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் தெரியுமா? உன் பார்வையில 2 புறம், உன் கன்னத்துல 2 புறம்,
உனக்குள்ள கல்லுக்குள்ள தேரையா என்னையே வச்சிருக்கேன். அப்போ நீ என் காதலி தானே? தாயம்மா, ம், உனக்கு ஏதாவது தரணும் போல இருக்கு. என்ன வேணும்? தாயம்மா, ம். நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணுமே. என்ன கேட்டீங்க? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்குற? நேர்மைய. நேர்மைங்கிறது எல்லா நேரத்துலயும் நேர்கோடா இருந்ததில்ல. சந்தோஷம் நான் நினைச்ச வாழ்க்கைய ஆனந்தமா மாத்தினது அவர்தான். தினம் தினம் உடம்பாலையும் மனசாலையும் எங்களை சுமந்துக்கிட்டு சுத்தி சுத்தி வந்தோம். தொடுவானத்தை தொடணும்னு நினைக்கிற குழந்தைங்க மாதிரி இன்பத்தோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அது தோத்து போனாலும் தோல்வி கூட ஆனந்தம்தான். உண்டு என சொன்னார் நம்பவில்லை நான்.
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லா இருங்க, நல்லா இருங்க. குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ. தம்பி அடுத்த வருஷம் 3 பேரை விருந்துக்கு வரணும். இங்க என்ன, பாரு, புரியுதா? நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். சரிக்கா. வரேன். சரிம்மா போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. வரேன்க்கா. ம். இவளை ஆ, பாட்டிக்கிட்டே சொல்லட்டா? போங்க ஏய் வாடி. போங்க. ஆ, சொல்லிடுவேன். ஆயா, மாட்டு வரலாம் என்கிட்ட. என்னடி சிரிக்கிற? ஒண்ணு இல்ல ஆயா, நீ வேலையை பாரு. கோழி பசிக்கலாம் யாரை போடுறேன். பக் 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 பக். நான் வேணா ஒத்தாசை கரட்டுமா? போங்க. கோழிக்கே தீனியை போட்டுட்டு இருந்தா சேவலுக்கு எப்ப? பக் 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 பக். ஒவ்வொரு மாசமும் அவர் இல்லாத அந்த 15 நாளும் என்னோட தனிமைய, என் கட்டிலும் தலையணையும் சத்தம் இல்லாம கேள்விங்கிற பேர்ல கேலி பண்ணும்போதெல்லாம் பதில் இல்லாம தவிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு பூர்ணி அக்கா தான் துணையா இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அப்படி இருந்தா உங்களுக்கு சொல்லாமையா? நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இல்லண்ணே, மாமா வந்துருவாங்க, நான் கிளம்புறேன். சரி பார்த்து ம். போமா. யுகமான நாட்கள் முடிஞ்சு நான் எதிர்பார்த்த அந்த சுகமான நாட்கள் ஆரம்பமாச்சு. ஏய் உள்ள என்ன தனியா விட்டுட்டு இங்க என்னடி பண்ற? சீ, போங்க. ஏய் 15 நாள் பசியோட வந்திருக்கேன்டி. ம், அதெல்லாம் ராத்திரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஆசைக்கு ஏதிடி ராத்திரி பகலு. ஐயோ, என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா? இந்த வேலையை எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். நமக்கு இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான். எங்க முதல்ல இந்த வேலையை விடுங்க. ஏன் தனியா இருக்கிறத விட தவிப்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க பாரு. ம்?
என்னது ரோட்ல போய்? என் பொண்டாட்டி தானே கட்டி பிடிக்கிறேன். ஐயா ரொம்ப அழகுதான். தாயம்மா, ம். ஏன் அன்பை மறைக்கணும்? ம், 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதா அன்பு. அட நல்லா பேசுறீங்களே. பள்ளிக்கூடம் பிடிக்காம தான் படிப்பை நிறுத்தினேன். ம், ஆனா பாடம் பிடிக்காம இல்லை. ம். எங்க அப்பா வச்சிருக்க புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன். ஓ நான் இந்தியா முழுசும் சுத்திருக்கேன். எனக்கு 5 மொழி தெரியும். அடேங்கப்பா. இங்க பாரு, தொழில உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்லை தாயம்மா. எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். ம், ஆனா மத்தவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எல்லாரும் தனக்கு வரப்போற புருஷன் நிறைய பணம் வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், தனக்கு பிடிச்ச ஹீரோ மாதிரி இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? ம், மனசு அழகா, நல்லவனா, நேர்மையானவனா, என்னையும் நம்ம குடும்பத்தையும் நேசிக்கிறவனா இருக்கணும். ஒரே வாழ்க்கையில 100 வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி வேணும். ஆமா, இன்னுமா இந்த காய்ச்சல் உங்களுக்கு சரியாகல? அது கிடக்குது போ. அப்பப்போ வரும் போகும். இப்பதான் 1 மாசமா. 1 மாசமா அடிக்கடி வருதுன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வாங்க டாக்டரை பார்க்கலாம். தாயம்மா, இது சாதாரண விஷயம். எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்க. சரி விடு, வரேன். 1 மாசமா ஜுரம் இருக்குன்னு டாக்டர் கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அவர் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துவாரு. டாக்டர் கிட்ட தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்க. நீங்க அவர்கிட்டயே பொய் சொல்றீங்க. உன்னை பொய் சொல்லமா? நீ பேசாம இருந்தாலே போதும். ம். என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை டாக்டர், லேசா ஜுரம் தான். செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவருக்கு இருந்தது. நீ என்கிட்ட நேர்மையை கேட்டதால நான் எதையும் மறைக்க விரும்பல. சரி, என்னன்னு சொல்லுங்க. நான் லாரி ஓட்டுறவன். ம். உடம்பு அசதிக்காக எப்பயாவது ஒரு தடவை குடிப்பேன். ராத்திரியில் தூக்கம் வராமல் இருக்க சிகரெட் அடிப்பேன். இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஒரு நாள் ஹைவேல ஒரே தடவை தான், சத்தியமா ஏதோ ஒரு வேகம், அப்படி அதில் என்னதான் இருக்குன்ற ஒரு ஆர்வம், மனசு சலனப்பட்டதால் உடம்புக்கு இடம் கொடுத்துட்டேன். அது தப்பு தான் தாயம்மா. இனிமே என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. என்னை மன்னிச்சிரு தாயம்மா. இங்க பாருங்க, ஏன் பொம்பளை புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க? எதையும் மறைக்காம என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த நேர்மையே எனக்கு போதும். இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ம், கொஞ்சம் இருங்க. அப்பாடா. ம், இல்ல நைட்டெல்லாம் உங்க உடம்பு சூடா இருந்த மாதிரி இருந்தது. அதான் காய்ச்சலா இருக்குமோன்னு நினைச்சேன். இல்ல, போய் குளிங்க.
கடவுளே, எங்க வாழ்க்கை இப்படி சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு வேண்டினேன். ஆனா மறுநாளே எனக்கு வரம் கிடைக்கல, சாபம் தான் கிடைச்சது. சில நேரத்துல விதிக்கு முன்னால வேண்டுதலும் தோத்து போகுது. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். ராகவன், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு மனசை விட்டுறக்கூடாது. தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியால நல்ல மருந்து மாத்திரைங்களாம் வந்திருக்கு. முடியாத நோய் கூட கண்டிப்பா குணப்படுத்திடலாம். சரியா? நீங்க தைரியமா இருங்க. இப்ப பார்த்த ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு HIV கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டாக்டர், அதாவது எய்ட்ஸா? ராகவா, ராகவா, நல்ல கல்யாண பரிசு கொடுக்குறேன்னு சொன்னேனே, ஆனா இந்த நரகத்தையே பரிசா கொடுத்துட்டேனே. நான் பாவி டாக்டர். கவலைப்படாதீங்க ராகவா. நான் பெரிய பாவி டாக்டர். சார், என்னாச்சு? ஏன் அழுறாரு? உங்க வீட்டுக்காரருக்கு எய்ட்ஸ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்பெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்றானுங்க. அந்த காலத்துல தான் எதுவும் இல்லாத இந்த மாதிரி வாத்தியார டாக்டர் சொல்லுவான் எய்ட்ஸ்ங்கிறது தொத்து வியாதி இல்லைன்னு. அதை நாங்க நம்பணுமா? டாக்டர் என்ன கடவுளா? தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை கருவிலே தான் வளரும்னு சும்மாவா சொன்னாங்க? எவன் சொன்னா கேக்குறானுங்க. என் பொண்ணை இதுக்கு மாதிரி தான் வளர்த்தேன். தருதல பிள்ளைய பெற்று வச்சுட்டு பேசுற பேச்சே பாரு. யோ, அது அவங்க குடும்ப பிரச்சனை. தப்பு யாரு மேலங்கிறது அவசியமே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாது. அப்படிலாம் இந்த வரதனை செய்ய சொல்ல முடியாது. இந்த புள்ளியோட வாழ்க்கையை அநியாயமா நாசம் பண்ணிட்டாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேனே. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசு. நிறைய குழந்தை பெத்துக்கணும். ஆ, ஒருத்தனை டாக்டர் ஆக்கணும். ஓ இன்னொருத்தனை மிலிட்டரிக்கு அனுப்பணும். அப்படியா? அப்புறம் இன்னொருத்தனை இரு இரு இரு. ம்? ஏன் மகாராணி பொம்பளை பிள்ளைய பெத்துக்க மாட்டீங்களோ? உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் 2 குழந்தைங்க பெத்துக்கலாம். ஒருத்திய IAS ஆக்கலாம், இன்னொருத்திய IPS ஆக்கிடுவோம். ரொம்ப பெரிய ஆசையா இருக்கே. ஆமாங்க, நான் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன். படிச்சா மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு எங்க வீட்ல என்ன BA-வோட நிறுத்திட்டாங்க. அதனால என்ன? இப்ப படி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, என் பொண்டாட்டி படிச்சா எனக்கு தானே பெருமை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கள பத்தி நாம எங்க யோசிக்கணும்? உங்க அப்பா காலையில என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னவா? உங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டாங்களாமே. ஆமா. என் பையனுக்கு நீ பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவனுக்கு அம்மாவும் நீதான். நீதான் அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாருங்க. இங்க பாருங்க, உங்க அப்பா சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க தான் எனக்கு முத குழந்தை. ம்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காங்க? யாரும் வரலையா தாயம்மா? எல்லாரும் மிருகமா மாறிட்டாங்க. நம்மள பார்த்தாலே ஓடுறாங்க. இந்த வீடும் தோட்டமும் மட்டும் உங்க பேர்ல இல்லனா இந்நேரம் நம்மள கொன்னே போட்டிருப்பாங்க. விடு தாயம்மா,
ஆஸ்பத்திரிக்கு போனால் மட்டும் குணமாவா போகுது. போகிற உசுறு இங்கேயே போட்டோம். நீ ஒத்த பொண்ணு என்ன பண்ணுவ? இல்லைங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க. காலமா கடவுளா காலமா கடவுளா வழி நடத்தி போவது யாரு? தலையெழுத்து சொல்வது யாரு? காலமா கடவுளா காலமா கடவுளா இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை. தேடல் மட்டும் குறையவில்லை, தேடி பார்த்தும் அறியவில்லை. தேடல் மட்டும் குறையவில்லை, தேடி பார்த்தும் அறியவில்லை. வண்டி ஓடுது வாழ்க்கை வண்டி ஓடுது, வண்டி ஓடுது வாழ்க்கை வண்டி ஓடுது. காலமா கடவுளா வழி நடத்தி போவது யாரு? தலையெழுத்த சொல்வது யாரு? காலமா கடவுளா காலமா கடவுளா. நான் போய் டாக்டர் எப்ப வருவார்னு கேட்டு வரேன். என்னங்க? நீ என் பக்கத்துல இரு தாயி. ஏங்க? சாவு எப்போ வேணாலும் வரலாம் தாயம்மா, ஆனா இப்படி வரக்கூடாது. மற்றவங்க நம்மளை ஒதுக்கி அவமானப்படுத்தி தனிமைப்படுத்தி வாழவே பிடிக்கும். உடம்பு வேதனை பரவாயில்ல தாயம்மா, மனசு படுற வேதனை இருக்கேன் எல்லாம் ஏன் தப்பு தான். எத்தனை விளம்பரம் பார்த்துருக்கேன், எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இத்தனை அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் சபலத்துக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு. வீடு வெறுக்குது, சுத்தி இருக்கிறவங்களாம் அருவருப்பா பார்க்குறாங்க. இறக்கம் காட்ட வேண்டிய ஆஸ்பத்திரியிலேயே அவமானப்படுத்துறாங்க. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னே தெரியலையே. எல்லாருமா அப்படி இருக்காங்க? எனக்கு வரேன். இந்தாங்க தண்ணியை குடிங்க. போதுமா? நான் தான் பாவி தாயம்மா. பாவம் பண்ணவன் தான் அனுபவிக்கணும். நான் பண்ண பாவத்திலே பெரிய பாவம் உன் வாழ்க்கையும் கெடுத்துதான் தாயம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் பேசக்கூடாது? நீ என் சாமி. அப்படி இருந்ததுனால தானே இப்போ வரைக்கும் என்னை எடுத்து எறிஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா நேரம் மூஞ்சில காரி துப்பி தெருவில் போட்டு போயிட்டே இருந்திருப்பான். நீங்க என்ன தெரிஞ்சா தப்பு பண்ணீங்க, ஏதோ அறியாமையில தெரியாம பண்ணிட்டீங்க.
புரியறதுக்கு முன்னால எனக்கும் வந்துருச்சு. மனசறிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல தாயம்மா. ஏமா உன்னை டாக்டர் கூப்பிடுறாருமா. டாக்டர் கூப்பிடுறாரு, வாங்க. பார்த்து வாங்க. அம்மா, தாயம்மா, உன்னை ஒரே ஒரு தடவை காதலின்னு கூப்பிட்டுக்கலாமா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? காதலி. ஒரே ஒரு தடவை ராகவான்னு கூப்பிட. ஐயோ, இப்ப எதுக்குங்க அது? ப்ளீஸ், என்னோட ஆசை. என்னங்க இது? நேரம் வந்துருச்சு தாயே. உன் மனசுல ஊக்க வேணும் தாயே. நீ வாழ்ந்து காட்டணும். செய்வியா தாய்மா? செய்வேங்க. இந்த ஊரை அவமானப்படுத்தினாலும் தோண்டு போகக்கூடாது. உனக்கு வலிச்சா நீதான் தோண. உனக்கு ஆறுதல் நீதான். தன்னம்பிக்கைய கைவிட்டுறாத. விட மாட்டேங்க. ஐயோ, என்னங்க? காடா துணி வாங்கிட்டியாமா? உசுறு போனதுக்கு அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பேக் பண்ணோம்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சீ. எதுக்குமா கோவப்படுற? சரி சரி, போனதுக்கு அப்புறமே வரேன். என்னங்க? என்னங்க? ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க? ஐயோ, ஐயோ, ஐயோ. என்னை விட்டு போயிட்டீங்களே. என்னங்க? என்னங்க என்னை விட்டு வேள்வி நீயும் செய்யடி உலகமா
பூக்கள் பூக்கும் கிண்ணமே தெளிந்து நீயும் ஞானம் தேடு அன்னமே உனக்கும் வாழ்வுண்டு உனக்கும் வாழ்வுண்டு என்ன வேண்டும் நெஞ்சமே மீண்டு வா நீ கொஞ்சமே வாழ்க்கையுன்னை கொஞ்சுமே. குட்டி பையா, என்னம்மா பசிக்குதா? எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் தங்கம். கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்ப சாப்பிட்டுடலாம். நீயா கையை வச்சு கதவை தட்டாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். மூதேவி, அறிவில்ல? குச்சியை வச்சு தட்ட வேண்டியதானே? சனியன சாகாம என் உயிரை வாங்கிட்டு இருக்க. நீ எங்க வீட்டுக்கு வந்த மருமகன் மட்டும் இல்லம்மா, மகாலட்சுமிம்மா. அதான் அவளுக்கு சோத்தை போட்டு துரத்தி விடு, தொட்டுக்கிட்டு தொலைச்சிடாத.
எட்டி போடி தரித்திரம் பிடிச்சவன சனியன நிக்காத போய் தொலை. உங்க தாத்தா ரொம்ப மாறிட்டாருடா குட்டி பையா. நல்ல வேளை நம்ம உண்றதுக்கு ஒரு சின்ன குடிசையாவது கொடுத்திருக்காரு. பிச்சை மாதிரி போட்டாலும் 3 வேளை சோறு போடுறாரு. அவர் மனசுல இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குடா.
வந்துருச்சு மாமா. என்ன பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி போகணும். நீ ஆஸ்பத்திரிக்கு போ இல்ல சுடுகாட்டுக்கு போ. இங்க வந்து ஏன் என் உயிரை வாங்குற? நல்லா இருந்த என் மகனை வியாதியை கொடுத்து காவு வாங்கிட்ட. நீ இருந்தா என்ன செத்தா என்ன? எக்கேடோ கெட்டு எங்கேயோ போய் தொலை. யாருக்குமே இறக்க வரலடா. அக்கா, இடுப்பு வலி வந்துருச்சுக்கா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா. என்னது உதவியா? உனக்கு உதவி செஞ்சிட்டாலும் பாப்பா. அக்கா, உதவி பண்ணுங்கக்கா. முதல்ல இங்க இருந்து போ. உனக்கு வந்த நோய் எங்களுக்கும் வரணுமா? சீ, போய் தொலை. யார் உதவலனாலும் பூர்ணி அக்கா கண்டிப்பா உதவுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடா. பூர்ணி அக்கா, பூர்ணி அக்கா. எங்கடி போற? தாயம்மா குரல் கேக்குதுங்க. தாயமாவா? சொந்த பந்தமே வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. போய் படுறி. பாவங்க, படுறி. உள்ளதாச்சி பொண்ணுங்க. இருந்து என்ன சாதிக்க போறா? இது தொலைட்டான். போய் படுறி. காலமா கடவுளா
சொல்வது யாரு? காலமா கடவுளா? காலமா கடவுளா? இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, இது என்ன பாதை தெரியவில்லை, இது என்ன பயணம் புரியவில்லை, தேடல் மட்டும் தாயமா தாயமா தேடி பார்த்தும் தைரியமா இரு, அப்படியே படுமா. மெதுவா. பூரணின்றவங்க ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியும்னு வருத்தப்பட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னது இது, நேரமாயிட்டே இருக்கு. கார் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள டெலிவரி ஆயிடுமே, பனி கூட வேற உடைஞ்சிருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கமா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். அழாத தாயமா. கால அகலமா வச்சுக்கமா. புஷ் பண்ணு, நல்லா புஷ் பண்ணுமா. நல்லா நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. அப்படிதாம்மா, நல்லா புஷ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுமா. அப்படிதான் தாயமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுமா. நல்லா நல்லா புஷ் பண்ணு. உன்னால முடியும், பண்ணு, புஷ் பண்ணுமா. தைரியமா இரு தாயமா. தாயமா தாயமா தாயமா, உன்னால கண்டிப்பா முடியும் தாயமா. தாயமா, நம்பிக்கை விட்டுறாத தாயமா. தாயமா பாருமா, தைரியமா இருமா, தைரியமா இரு. நல்லா புஷ் பண்ணு, புஷ் பண்ணுமா. நல்லா, அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. நல்லா மூச்சு விடு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. தாயமா நல்லா புஷ் பண்ணுமா. அப்படிதான். தலை வந்துருச்சுமா, தலை வந்துருச்சு. தாயமா புஷ் பண்ணு. அப்படிதான், நல்லா புஷ் பண்ணுமா. நல்லா புஷ் பண்ணு. பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. தாயம்மா, உன் பையன் ரொம்ப நல்லா இருக்கான். டாக்டர், உங்களுக்கு பாதுகாப்பா செயல்பட்டா யாருக்கும் ஒண்ணும் ஆகாது. எய்ட்ஸ்ங்கிறது தொட்டா பரவுற வியாதி கிடையாது. டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். நன்றியை கடவுள்கிட்ட சொல்லு தாயம்மா. நீ லெவல் 2 பேஷண்ட். ஹெச்ஐவியோட தூங்குற நிலைன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில இருக்கிறப்போ உருவாகிற குழந்தைகள்ல சிலது ஹெச்ஐவியோட பிறக்கலாம், சிலது தப்பிக்கலாம். உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி நெகட்டிவ் தாயம்மா. உன் பிள்ளைக்கு ஹெச்ஐவி இல்ல. அவன் நார்மல் குழந்தையா இந்த உலகத்துல வளருவான். ஹெச்ஐவிய நோயா பார்க்காதீங்க. நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது தான். சத்தான உணவுகள் சாப்பிட்டா நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். நிஜமாவா டாக்டர்? நிஜமா தான் தாயம்மா. ஹெச்ஐவி பாதிச்சு 15 இயர்ஸ்க்கு மேல வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. மருந்து எடுத்துக்கணும், சரியான சாப்பாடு சாப்பிடணும், கூடவே மனதைரியமும் இருந்துச்சுன்னா நீயும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். இந்த நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாடுகள்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம். எனக்குள்ளேயும் நம்பிக்கை வருது டாக்டர். படிச்சிருக்க, ஒரு வேலையை தேடிக்க, நீயும் நல்லா இருக்கலாம், உன் குழந்தையும் நல்லபடியா வளர்க்கலாம். ஹெச்ஐவி எதிர்த்து என்னால போராட முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். 100% ஷுவர். உன் குழந்தை உன் கனவை நினைவாக்க போறான். அது சரி, உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? மறுபடியும் இன்னொரு பிறவி கிடைச்சா
எனக்கு பிராயச்சித்து பண்ணணும்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கடைசியா அவர் ஆசைப்பட்டது கூட நான் அவர் பெயர் சொல்லி கூப்பிடணுங்கிறது தான். என் புருஷன் தான் வயதுல மறுபடியும் வந்து பிறந்திருக்காரு. அப்படிதான் டாக்டர் நான் நம்புறேன். அதனால ராகவானே பேர் வச்சிருங்க டாக்டர். அவர் ஆசைப்படி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் டாக்டர். சரிம்மா, குழந்தைய பார்த்துக்க. ராகவா, ராகவா.